மக்கள்கிட்ட போய் அவங்களுடைய குறைகளை கேட்டு தீர்வு காண்கின்ற இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி விமர்சிக்கும் வகையில இத்தனை ஆண்டு காலம் எதுவும் செய்யலையா, இன்னும் தேர்தலுக்கு ஒரு ஆண்டு காலம் இருக்கிற இந்த நேரத்துல மக்களை சந்திக்கிறாரு, இது மக்களை ஏமாற்றுகிற செயல்னு சொல்றாரே, இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கேள்வியை முன்வைக்கும் போது அவர் உண்மையாவே இதுக்கு முன்னாடி ஒரு சட்டமன்ற உறுப்பினராவோ ஒரு அமைச்சராவோ இல்ல முதலமைச்சராவோ இருந்தாரா அப்படிங்கிற சந்தேகம் தான் எனக்குள்ள வருது. ஏன்னா அவர் சொல்றது எப்படி இருக்குன்னா, ஒருவனுக்கு ஒரு நோய் வந்துடுச்சுன்னா அந்த நோய்க்கான மருந்து சாப்பிடுவாங்க. அந்த மருந்து சாப்பிட்டது பிறகு நோய் போயிடும். அந்த நோய் போயிடுச்சுன்றதுக்காக மருந்தகங்களை மூடிட முடியாது, மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலைகளை மூடிட முடியாது. அப்படிதான் இருக்கு அவர் சொல்றது. அதாவது பொதுவா ஒரு மக்கள் குறைகள்ன்றது அன்றாடம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதற்காக தான் ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டது, அதற்காக தான் அரசு பணியாளர்கள்லாம் நியமிக்கப்பட்டாங்க. இதை தொடர்ச்சியாக இந்த மக்கள் குறைகளை திமுக சரி செய்துகிட்டே இருக்கு, தீர்வு கண்டுகிட்டே இருக்கு. 2021 சட்டமன்ற தேர்தலில் இருந்து இன்று வரை தொடர்ச்சியாக மக்களை சந்திச்சு அவர்களை குறைகளை கேட்டறிந்து அதற்கான தீர்வுகளை தந்துகிட்டே இருக்குது திமுக அரசு. இந்த 2021 சட்டமன்ற தேர்தல் முடிந்து அதன் பிறகு முதல்வரின் முகவரி அப்படிங்கிற திட்டத்தின் மூலியமாக 95 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டுச்சு. அதுல 92 லட்சங்களுக்கு மேலான மனுக்களுக்கு இன்று தீர்வு காணப்பட்டிருக்கு. இதனாலதான் மக்களை பெரும்பாலான 100% வெற்றியே திமுகவிற்கு தந்தாங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில். இதெல்லாம் அவர்களால சகிச்சிக்க முடியல. தொடர்ச்சியா திமுகவினர் மக்களை சந்திச்சுக்கிட்டு அவங்களோட குறைகளை கேட்டு அதற்கு தீர்வு கண்டுகிட்டே இருக்கிறாங்களே, இதெல்லாம் அவங்களால ஜீர்ணிச்சிக்க முடியல. அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு, இது 4 ஆண்டு காலம் அமைதியா இருந்துட்டு இப்ப போறீங்களேன்னு கேட்கிறாரு. அவரை பார்த்து நான் கேட்கிறேன், கடந்த 2021 தேர்தல்ல கடைசி வருடத்துல உங்களால போய் மக்களை சந்திக்க முடிஞ்சுதா, ஓட்டு கேட்க முடிஞ்சுதா? எந்த தெருவுக்கு போனாலும் எல்லா தெருவுலயும் மக்கள் உங்களை விரட்டி அடிச்சாங்கல்ல. ஆனால் திமுகவினருக்கு அந்த நிலை யாருக்கு? 4 ஆண்டுகளை நிறைவு செஞ்சிட்டோம். ஆனால் இன்றும் கம்பீரமாக நெஞ்சுரத்தோடு ஒவ்வொரு வீடு வீடாக சென்று மக்களை சந்திக்கிறோம். அந்த நெஞ்சுரம் தந்தது எங்கள் தலைவர் திராவிட மாடல் நாயகர் அவர்கள். அந்த அளவிற்கு மக்கள் பணி செய்து மக்கள் கொடுக்கின்ற அந்த மனுக்களை, அந்த உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் ஆகட்டும், அதன் பிறகு பெறப்பட்ட முதல்வரின் முகவரியில் பெறப்பட்ட மனுக்கள் ஆகட்டும், இன்று உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டங்கள் மூலமாக பெறப்படுகிற மனுக்கள் ஆகட்டும், உடனடியாக தீர்வு கண்டு கொண்டே இருக்கப்படுகிறது. அதனாலதான் இதெல்லாம் சகிச்சிக்க முடியாதனால்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஊரா அந்த சுந்தரா டிராவல்ஸ் பஸ் எடுத்துக்கிட்டு பொய் பரப்புரைகளை செய்துட்டு வராரு. முதல்வர் அவர்கள் சொன்ன மாதிரி தொடர்ச்சியா 10 தோல்விகளை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தலிலும் படு தோல்வி அடைவார் என்பது இதுல இருந்து அவர் தெரிகிறது.